கர்ம நிகழ்வுகளை எவ்விதம் அனுசரிக்க வேண்டும் என்பதை பற்றி இன்று பார்ப்போம். பறவைகளின் அரசனான கருடனே, ஒருவன் இறந்த பின்பு அவர்கள் மோட்சம் அடையும் கர்ம நிகழ்வுகளில் முக்கியமான ஒன்றான சபண்டீகரணத்தை பற்றியும், ஒரு பெண் கற்புக்கு அரசியாக இருந்தால் அவளால் புகுந்த வீடும் பிறந்த வீடும் அடையும் பெருமைகள் பற்றியும், பல புண்ணியங்கள் செய்தால் மட்டுமே கிடைக்கக்கூடிய சொர்க்கத்தை பெண்கள் தன்னுடைய கற்பை பாதுகாப்பதன் மூலம் எவ்விதம் அடைகின்றார்கள் என்பதையும் யாம் உனக்கு இங்கே விளக்கி இருக்கின்றோம். இன்னும் ஏதாவது ஐயம் உனக்கு உள்ளதா என்று ஸ்ரீமன் நாராயணன் வினவினார். சுவாமி, இதுவரை இறந்தவர்களுக்கான காரியங்களை யார் யார் செய்வது என்றும் எவ்விதம் செய்யப்பட வேண்டும் என்பதையும் குறிப்பிட்டீர்கள். இனி கர்ம நிகழ்வுகளை எந்த விதம் அனுசரிக்க வேண்டும் என்பதையும் தாங்கள் எடுத்துரைக்க வேண்டுகின்றேன் என்று வேண்டினார் கருடாழ்வார். கருடா, பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கும் காலகட்டங்களில் ஒருவன் சற்புத்திரர்களை அடையாவிட்டாலும் அல்லது புத்திரர்கள் இல்லாமல் இருந்தாலும் அவர்களுக்கு பூமியில் மட்டுமல்ல எவ்வுலகிலும் இன்பம் என்பது இல்லை. பகுத்தறிந்து உணரும் மனிதர்கள் பூமியில் வாழ்ந்து கொண்டு இருக்கும் பொழுது எவ்வளவு மகிழ்ச்சியாக வாழ்கின்றார்களோ அதே மகிழ்ச்சியை இறந்த பின்பும் அந்த ஆன்மா அனுபவிக்க வேண்டும் என்று எண்ணுகின்றவர்கள் தான தர்மங்கள் செய்வது மட்டுமல்லாமல் நல்ல ஒழுக்கமுள்ள சற்புத்திரர்களையும் பெற்றிருக்க வேண்டும். பொருட்கள் பல இருந்தும் அதை மற்றவர்களுக்கு கொடுக்க மனமில்லாமல் இருப்பவர்களுக்கும் தான தர்மத்தின் பலன்களை அறியாமல் அதை வாழ்வினில் எந்த ஒரு சூழ்நிலையிலும் அனுபவிக்காதவர்கள் அவர்களின் குல விருத்தியான சந்ததி என்பது இருக்காது. அவனுடைய மனைவி ஒருவேளை கருத்தரித்தாலும் அந்த சிசுவானது கர்ப்பத்தில் நீண்ட நாட்கள் உயிருடன் தங்காது. சற்புத்திரர்களை அடைய என்ன செய்ய வேண்டும்? எங்கும் சுற்றித் திரியும் விலங்குகளும் அதனுடைய இனத்தினை விருத்தி செய்வதற்கு என்று குட்டிகளை ஈன்றெடுக்கும். விலங்குகளை காட்டிலும் எதையும் பகுத்தறிந்து உணரும் தன்மை கொண்ட மனிதர்கள் தேவர்களின் முந்தைய நிலையாகவே கருதப்படுவார்கள். அவர்களுக்கு மட்டுமே எளிதில் பிறவா நிலையை அடைவதற்கான வாய்ப்புகளும் கிடைக்கும். அத்தகைய அரிய பிறப்பினை உடைய மனிதர்கள் சற்புத்திரர்களை அடைந்தால் நற்கதி கிடைக்கும். சற்புத்திரர்களை அடைவது என்பது அவ்வளவு எளிதல்ல. அதுவும் அவர்கள் செய்த கர்ம நிகழ்வுகளுடைய பகுதிகளின் அடிப்படையில் அவர்களுக்கு அமையும் வாரிசுகளின் நிலைகளும் இருக்கும். அதாவது நல்ல குலத்தில் பிறந்த ஒழுக்கமும் பண்பும் நிறைந்த ஒரு மங்கையை அக்னி சாட்சியாக கொண்டு பெரியோர்கள் மற்றும் சான்றோர்களின் முன்னிலையில் கரம் பிடிக்க வேண்டும். அவளை எல்லளவும் துன்பப்படுத்தாமல் அன்புடன் நடத்தி பாசத்துடன் அவர்களின் விருந்தினர்களையும் தம்முடைய விருந்தினர்களையும் அன்போடு வரவேற்று வாழ்பவர்களுக்கும் நேர்மையுடன் செயல்பட்டு மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் பொருள் ஈட்டுபவர்களுக்கும் நல்ல குணமுள்ள சற்புத்திரர்கள் பிறப்பார்கள். எந்த சூழ்நிலையிலும் மற்றவர்களுடைய பொருட்களுக்கு ஆசைப்படாமல் தன்னிடம் இருக்கும் பொருட்களை கொண்டு மகிழ்ச்சி அடைபவர்களுக்கும் தீர்க்க ஆயுளுடன் உடல் ஆரோக்கியம் நோயற்ற வாழ்வுடன் நல்ல குணமுள்ள சற்புத்திரர்கள் பிறப்பார்கள். மனைவிக்கு கருச்சிதைவு ஏற்பட்டாலோ அல்லது வாழ்கின்ற காலத்தில் சற்புத்திரர்கள் இல்லாமல் இறந்தாலோ கணவனுக்கு நற்கதி கிடையாது. இறந்தவர்களுக்கு கிரியைகளை செய்ய அனுசரிக்க வேண்டிய முறைகள். இறந்தவர்களுக்கான கர்ம நிகழ்வுகளை செய்யவிருக்கும் இடத்தினை முதலில் சுத்தம் செய்து கோமியம் தெளித்து மொழுக வேண்டும். கோமியம் தெளித்து சுத்தம் செய்த இடத்தில் தேவர்கள் எழுந்தருளி அவ்விடத்தினை ஆசீர்வாதம் செய்வார்கள். ஒருவேளை இடமானது சுத்தம் செய்யப்படாமல் இருக்குமே ஆனால் அவ்விடத்தில்
தேவர்களுக்கு பதிலாக பேய்களும் பூத பிரேத பிசாசுகளும் அவ்விடத்தில் குடியேறி நின்று இறந்தவர்களுக்கு தரக்கூடிய கர்ம நிகழ்வுகளின் பலன்களை இறந்தவரை சென்றடையாது தடுத்து இறந்த அந்த ஜீவன் நரகத்தில் துன்புறும் நிலையினை ஏற்படுத்தும். ஸ்ரீமன் நாராயணன் கருடாழ்வாரிடம் இவ்விதமாக உரைத்து கொண்டிருக்க கருடாழ்வாருக்கு கர்ம நிகழ்வுகள் நடைபெறும் இடத்தில் தர்ப்பையும் எள்ளும் எதற்காக பயன்படுத்தப்படுகின்றன என்பதை பற்றி அறிந்து கொள்ள ஆர்வம் ஏற்பட்டது. தனது ஐயத்தை அந்த பரம்பொருளான ஸ்ரீமன் நாராயணனிடம் வினவினார். புன்னகை பூத்த வண்ணமாகவே நாராயணனும் வினதா புத்திரனை நோக்கி, எள் என்பது எனது வியர்வையின் இருந்து உருவாகிய ஒரு பரிசுத்தமான தானியமாகும். எள்ளில் 2 வகையான தானியங்கள் உள்ளன. ஒருவர் தானம் கொடுக்கும் பொழுது எள்ளையும் சேர்த்து கொடுக்கும் பட்சத்தில் அவருக்கு அதிகப்படியான சுப பலன்கள் உருவாகும். எள்ளை தானம் செய்வதன் மூலம் பாவங்கள் யாவும் அகலும். முன்னோர்களுக்கு திருப்தி என்பது எதில்? சிரார்த்த பூஜைகள் செய்கின்ற இடத்தில் கருப்பு எள்ளை சேர்க்கும் பொழுது முன்னோர்களால் பித்துர் தேவதைகள் திருப்தி அடைவார்கள். எள்ளில் இருந்து எடுக்கப்படும் எண்ணெய், அதாவது நல்லெண்ணெயில் தீபம் ஏற்றும் பொழுது அவ்விடத்தில் இருக்கும் தீய சக்திகள் யாவும் அகன்று நல்ல சக்திகள் தோன்றக்கூடும். எள்ளு பின்னாக்கு சாப்பிடும் பசுவின் பால் என்பது உடலில் ஏற்படும் நோய்களை போக்க வல்லது மற்றும் உடலுக்கு பலத்தையும் அளிக்கக்கூடியதாகும். மும்மூர்த்திகளும் இருக்கும் இடம் எது? சூசக புல் எனப்படும் தர்ப்பை புல்லானது ஆகாயத்தின் முதலில் தோன்றியதாகும். தர்ப்பை புல்லின் நுனி பகுதியில் பிரம்மாவும் மற்றொரு முனையில் சிவனும் நடுப்பகுதியில் நானும் வாசம் செய்வதால் தர்ப்பை புல் என்பது மிகவும் புனிதமான ஒன்றாகும். தர்ப்பை இல்லாமல் எந்த ஒரு சிரார்த்த நிகழ்வுகளையும் கர்மங்களையும் செய்தல் என்பது ஆகாது. அவ்விதம் செய்தாலும் அது முன்னோர்களை திருப்திப்படுத்தாது. மேலும் தர்ப்பைக்கு நிர்மால்ய தோஷம் என்பது இல்லை. நிர்மாலயம் பூஜை செய்து பயன்படுத்தியது. சம்சார வாழ்க்கையை கடக்கும் தெப்பம் என்பது எது? ஏகாதசி விரதம், துளசி, பகவத்கீதையை மனதார படித்து பின்பற்றுதல், சான்றோரிடம் அன்பும் பக்தியும் கொண்டிருத்தல், கடவுளை சரணடைதல் போன்றவைகள் மூலம் பிறவி கடலை, அதாவது சம்சார வாழ்க்கையை கடக்க இயலும். இவைகள் யாவற்றையும் கட்டியிருப்பது என்பது தர்ப்பை புல் ஆகும். தர்ப்பை புல்லின் மகிமைகள். இந்த உலகில் மனிதன் பிறந்தது முதல் இறக்கும் வரை நடக்க இருக்கின்ற முக்கியமான சடங்குகள் யாவற்றிலும் தர்ப்பை முக்கியமான ஒரு பங்கை கொண்டிருக்கும். கோவில்களில் கும்பாபிஷேகம் நடைபெறும் இடங்களில் தங்க கம்பி அல்லது வெள்ளி கம்பிகளை பயன்படுத்தக்கூடிய இடங்களிலும் தர்ப்பை புல்லினை பயன்படுத்தலாம். ஆலயங்களை பிரதிஷ்டை செய்வதற்காக அமைக்கப்படும் பந்தல் கால்களில் தர்ப்பை புல் கட்டப்படும். இதன் பயன் என்னவென்றால், நிகழப்போகின்ற நிகழ்ச்சியானது எந்தவிதமான விக்னங்களும் இல்லாமல் முடிய வேண்டும் என்பதற்காக தர்ப்பை புல்லுக்கு விக்னங்களை தடுக்கின்ற வல்லமையும் இருக்கின்றது. துப்போல் எது? தர்ப்பை புல்லானதோ நீரில் மூழ்கினாலும் அழுகாது, நீர் இல்லாமல் இருந்தாலும் வாடாது. இதனாலேயே தூய புல் என்றும் துப்புல் என்றும் தர்ப்பை புல்லுக்கு பெயர் உள்ளது. அமிர்த வீரியம் என்றால் என்ன? கிரகண காலங்களில் ஏற்படக்கூடிய கதிர்வீச்சுகளால் உண்டாகும் பலவிதமான விளைவுகளையும் தவிர்க்கும் வல்லமை தர்ப்பை புல்லிற்கு உள்ளது.
கிரகண காலங்களில் போது தர்ப்பை புல்லிற்கு வீரியம் அதிகமாகும். அந்த வீரியம் அமிர்த வீரியம் என்று அழைக்கப்படுகின்றது. யாருக்கெல்லாம் வைகுண்டலோகம் நிச்சயம் கிடைக்கும்? மரணப்படுக்கையில் இருக்கின்ற ஒருவர் கோமியத்தால் சுத்தம் செய்யப்பட்ட பகுதியில் தர்ப்பை புல்லினை பரப்பி அந்த புல்லின் மீது எள்ளினை இறைத்து அதன் மீது உடல் நலம் சரியில்லாமல், அதாவது மரணம் அடையும் நிலையில் இருப்பவரை படுக்க வைத்து அவருடைய கரங்களில் தர்ப்பை புல்லையும் துளசியையும் கொடுத்து என்னுடைய நாமங்களை உரைத்த வண்ணமாகவோ அல்லது ஜெபித்த வண்ணமாகவோ உயிர் நீங்குவரானால் நான் முதலில் தேவர்களுக்கு கிடைக்காத எம்முடைய வைகுண்டலோகத்தை அவர்கள் அடைவார்கள் என்றார் திருமால். தானங்களை செய்யும் பொழுது அத்துடன் துளசியையும் சேர்த்து அளிக்கும் பொழுது அந்த தானத்தின் மகிமை என்பது அளவுக்கு அதிகமாக இருக்கக்கூடியதாகும். வைகுண்டத்தில் உருவானதே உப்பாகும். அந்த உப்பினை தானம் செய்தால் மேன்மை அடைய இயலும். இறக்கின்ற தருணத்தில் உப்பினை தானம் செய்தால் இறந்தவர்கள் சொர்க்கலோக வாசத்தை அடைவார்.